السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. சிம்து சிபியான் என்ற புனிதம் நிறைந்த முபாரக்கான கிதாபை நாம் ஒவ்வொரு நாளும் படிக்க துவங்கி ஆரம்பமாக 3 பாடங்களை வெற்றிகரமாக நாம் முடித்திருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் ஆரம்ப பகுதியை நாம் விளக்கி வருகிறோம். அல்லாஹுவை தவிர வேறு நாயன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்ல. அல்லாஹு தாலாவை தவிரவென்றால் என்ன அர்த்தம்? அதாவது இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியவைகள், இந்த பிரபஞ்சத்தை விட்டும் அப்பாற்பட்டவைகள் என்று எவைகளை எடுத்துக்கொண்டாலும் அரபியில் ஒரே வார்த்தையில் முடித்து விடுவார்கள், ஆலம். இந்த ஆலம் அதாவது மாசிவல்லாஹி தஆலா, அல்லாஹு தாலா அல்லாத எதுவும் வணக்கத்திற்கு தகுதியானது அல்ல. இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூகோளத்தில், அகிலத்தினுடைய இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதி அது வணக்கத்திற்கு தகுதியானதா? மரமோ, மட்டையோ, கட்டையோ, சிலையோ, எதுவும் தகுதி அல்ல. எல்லாம் இல்லாமையிலிருந்து உண்டாக்கப்பட்டவைகள் தான். இந்த உண்டாக்கப்பட்டவைகளை உண்டாக்கினானே அந்த சர்வ வல்லமை படைத்த நாயனை நாங்கள் அல்லாஹுவை வழங்குகிறோம். அந்த நாயனுக்கு பெயர்தான் அல்லாஹ் என்று நாங்கள் உறுதி கொள்கிறோம். அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்குவதும் இல்லை, வணங்கப் போவதும் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இந்த பாடத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவுடைய முதல் பங்கான லா இலாஹ இல்லல்லாஹுவை பற்றி மீதமுள்ள வார்த்தைகளை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் இன்றைய 4வது நாள் பாடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாடங்களை கபூல் செய்வானாக. ஆமீன். இப்போ நம்ம நேத்து இங்க வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இங்க இருந்து துவங்க போறோம். பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவனையே வணங்குவேன். இந்த இடத்துல 2 கோசேர் வந்திருக்குது பாருங்க. அவன, இது ஈஸி. ஏ, இதுதான் நமக்கு படிச்சது. அவனையே வணங்குவேன். வேன் வ ந நூனு கீழே புள்ளி இருக்கும்போது அது 3 சொல்லிதான் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கு வந்திருக்கா. அடுத்து வணங்கு வேன், பாவு கீழே கோசேர் வந்திருக்கு இல்லையா? வணங்குவேன், அவனையே வணங்குவேன். அப்ப வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு தஆலாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, அவனையே வணங்குவேன் என்று நாம் என்ன செஞ்சிருக்கோம்? விண்ணப்பம் செய்திருக்கிறோம். விண்ணப்பம் செய்கிறேன், இது நீங்க எழுதுனீங்களா? விண்ணப்பம் செய்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஒப்புக்கொள்கிறேன் அர்த்தம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த உலகமோ, இந்த பிரபஞ்சமோ, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜுசுவோ எதுவும் கிடையாது என்பது எனக்கு மிக தெளிவாக எந்தவித சந்தேகம் இல்லாமல் அறிந்து நான் உறுதி கொண்டு நான் விண்ணப்பம் செய்கிறேன். விண்ணப்பம் செய்கிறேன் அப்படிங்கிறது பழைய வார்த்தை. அதுக்குள்ள இன்றைய கால வார்த்தை ஒப்புக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதா விண்ணப்பம் செய்கிறேனுக்கு அர்த்தம். அதை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஒத்த வார்த்தைகள் லிஸ்ட்ல விண்ணப்பம் செய்கிறேன் எழுதி அதுக்கு பக்கத்துல ஒப்புக்கொள்கிறேன் எழுதிக்கங்க. அப்ப அவனையே வணங்குவேன், அவனை கொண்டே உதவி தேடுவேன், வேறு யாரிடத்திலும் உதவி நான் தேட மாட்டேன். அப்படின்னா அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மாட்ட கேட்க மாட்டீங்களா? இல்ல ஒரு டவுட் வருது, உதவி உஸ்தாத், இது என்ன வார்த்தை உஸ்தாத், என்கிட்ட உதவி கேட்க மாட்டீங்களா? இல்ல உங்களுடைய மற்ற உஸ்தாத்மார்கள்ட்ட கேட்க மாட்டீங்களா? இல்ல உடம்பு சரியில்லாம போகுது, அப்ப டாக்டர்கிட்ட போக மாட்டீங்களா? அது என்னங்க அர்த்தம்? அவனை கொண்டே உதவி தேடுவேன், வேறு யாரிடத்திலும் நான் உதவி தேட மாட்டேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அவனையுமே உதவி தேடுவேன், வேற யார்ட்டையும் தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உதவி தேடுறீங்களே. அப்ப என்ன அர்த்தம் என்றால், உதவி 2 வகை இருக்கிறது. ஒன்று நேரடியாக செய்யுதல், மற்றொன்று சபபுகளினால், காரணங்களினால் கிடைக்கக்கூடிய உதவிகள். இப்ப இந்த உலகம் இது ஆலமுல் அஸ்பாப், காரணங்கள்னால இருக்கக்கூடிய உலகம். அல்லாஹு தஆலா நியமிச்சிருக்கிறான். தலைவலிக்குதா, இந்த மாத்திரையை போடு. அந்த மாத்திரையில் அல்லாஹு தஆலா என்ன பண்ணிருக்கிறான்? அந்த மாத்திரையின் மூலமா அல்லாஹு தஆலா ஷிஃபாவை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் அதுக்குள்ள நிர்பந்தம், ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன? சாப்பாடு வேணுமா? சோறாக்கு குழம்பு வேணுமா? அதுக்குள்ள வேலைகளை பாரு.
சாப்பிடுறதுக்கு பொருட்கள் வேணுமா, அதுக்குள்ள உழைப்பு, இப்படி பல காரணங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். எந்த காரணம் இருந்தாலும் சரிங்க. காரணம் இருக்கோ, காரணம் இல்லையோ, எல்லாவற்றுடைய அடிப்படை உதவியும் யார்ட்டிருந்து வருது? அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது. மற்றபடி இந்த மாத்திரைக்கு அந்த சக்தி இல்லை. அந்த சோறுக்கு அந்த சக்தி இல்லை. அந்த தண்ணீருக்கு அந்த சக்தி இல்லை. ஆனால் நாம் தண்ணீரை குடிக்கிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம். சாப்பாடு சாப்பிடுகிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம். மாத்திரை எடுத்துக்கொள்கிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம். டாக்டர்ட்ட போறோம், ஆனால் அல்லாஹ்வை தான் நாம் நம்புவோம். அந்த டாக்டரின் கையில் ஒன்றும் இல்லை. டாக்டர் ஒரு சபபு, ஒரு காரணம். அல்லாஹு தஆலா அவர் மூலமாக நமக்கு எதை வழங்குகிறான்? அந்த நிவாரணத்தை வழங்குகிறான். மாத்திரை மூலமாக நிவாரணத்தை வழங்குகிறான். தண்ணீர் மூலமாக தாகத்தை போக்குகிறான். ஆனால் அடிப்படையில் எல்லா உதவிகளையும் செய்வது அல்லாஹ் மாத்திரம்தான். இதுதான் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. இங்கதான் இந்த உதவிகள் விஷயத்துல 2 பங்கா பிரியறாங்க. என்ன பிரியறாங்கன்னு சொன்னா, பிதஅத்துவாதிகள் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு சொன்னா, உதவி அல்லாஹ்ட்ட தான் தேடணும். அவுலியாக்கள் நபிமார்கள்ட்ட தேடக்கூடாது. ஏன்? அவனை கொண்டே உதவி தேடுவேன். வேற யார்ட்டயும் நான் உதவி தேட மாட்டேன். அதனால அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்பேன். வேற யார்ட்டயும் கேட்டா அதுக்கு பேரு ஷிர்க்கு அப்படிம்பாங்க. இது ஒரு முட்டாள்தனமான வாதம். ஏன்னா, அப்ப அவனை கொண்டு உதவி தேடுவேன்னு சரிங்க. அப்புறம் ஏங்க டாக்டர்ட்ட போறீங்க? அப்ப நீங்க அல்லாஹ்ட்ட உதவி தேட வேண்டியது தானங்க? எதுக்குங்க சாப்பிடுறீங்க? நீங்க அல்லாஹ்ட்ட சாப்பாட போக்குன்னு கேட்க வேண்டியது தானங்க? அல்லாஹ்க்கு போக்குற சக்தி இல்லையா? எதுக்குங்க தண்ணி குடிக்கிறீங்க? அல்லாஹ்க்கு தண்ணி தாகத்த போக்குற சக்தி இல்லையா? அப்புறம் எதுக்கு தண்ணி குடிக்கிறீங்க? இது முட்டாள்தனமான வாதங்களா அவங்களுக்கே திரும்பி போய் அடி அடி வாங்குவாங்க. நம்ம என்ன சொல்றோம்? சுன்னத் வல் ஜமாத் என்ன சொல்றோம்? நாங்க தண்ணியை குடிப்போம். அல்லாஹுவை நம்புவோம். தண்ணீரின் என்பது சபபு, காரணம். ஆனால் தாகத்தை போக்குவது அல்லாஹ் தான். நாங்கள் டாக்டர்ட்ட போவோம். ஆனால் நம்புவது அல்லாஹுவைத்தான். டாக்டர் என்பது சபபு. நோய்க்கு நிவாரணம் தருவது அல்லாஹ் தான். அவுலியாக்களிடம் போவோம். அவுலியாக்கள் என்பது சபபு. நபிமார்களிடம் போவோம். நபிமார்கள் என்பது சபபு. ஆனால் யதார்த்தத்தில் அடிப்படையில் அனைத்தையும் செய்பவன், அனைத்துக்கும் உதவி செய்பவன் அவன் அல்லாஹ் தான். அடிப்படையில் எல்லாத்துடைய உதவியும் அல்லாஹ்விடம் இருந்துதான். மற்றவைகள் காரணங்களாக இருக்கிறது. எப்படி நாங்கள் சாப்பாடு சாப்பிடுகிறோமோ, தண்ணீர் குடிக்கிறோமோ, மாத்திரை எடுத்துக் கொள்கிறோமோ, மருத்துவரிடம் போகிறோமோ, அம்மாவிடம் சாப்பாடு கேட்கிறோமோ, அம்மாட்ட சாப்பாடு கேட்டா என்ன அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதுதானே, எதுக்கு அம்மாட்ட கேட்கிறீங்கன்னு சொல்லுவாங்களா? அம்மா என்பவள் சபபு. இந்த உலகம் ஆலமுல் அஸ்பாப், சபபுகளினுடைய உலகம், காரண உலகம். காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை. அல்லாஹு தஆலா அப்படி ஆக்கவும் இல்லை. அந்த அடிப்படையில் அவுலியாக்களிடம் நாம் உதவி தேடுவது, கௌசு நாயகமே எனக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது, என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் தீர்த்து வையுங்கள். யூசுப் வலியுல்லாவே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பரக்கத்துகளை வருவதற்குள்ள வாய்ப்புகள் ஏற்படுது என்று நாம் கேட்பது கூட எதுதான்? அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். அந்த கராமத்தின் மூலமாக அவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. அறிவை டாக்டருக்கு தந்தான். அந்த டாக்டர் மூலமாக நமக்கு நிவாரணம் கிடைக்கிறது. தண்ணீரில் அல்லாஹு தஆலா அந்த நிவாரணத்தை, தாகத்தை போக்கக்கூடிய பண்பை கொடுத்தான். அதனால் அந்த தாகம் நமக்கு போகிறது. சாப்பாட்டில் பசியை போக்கக்கூடிய பண்பை அல்லாஹ் வைத்தான். அதனால் நமக்கு பசி போகிறது என்பதைப் போலத்தான். ஆனால் நாம் சாப்பாட்டை சாப்பிட்டாலும், தண்ணீரை குடித்தாலும், மாத்திரையை எடுத்துக்கொண்டாலும், மருத்துவரிடம் சென்றாலும், அவுலியாக்களிடம் உதவி தேடினாலும் எல்லாத்தினுடைய அடிப்படை உதவியை செய்வது அல்லாஹுதான். அவன் இல்லாமல் எந்தவித ஒரு அணுவும் இவ்வுலகில் அசையாது. அவனையே நாங்கள் வணங்குவோம். அவனை கொண்டே நாங்கள் உதவி தேடுவோம். இதுதான் நம்முடைய உசூல், அகீதா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வினுடைய சக்தி இல்லாமல், அவனுடைய ஆற்றல் இல்லாமல், அவனுடைய குதுரத்து, வல்லமை, இராதத்து, நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இப்பொழுது நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது கூட, என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறது கூட, இவைகள் எல்லாமும் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் நடக்கிறது. அவன் நாட்டப்படிதான் நடக்கிறதே தவிர, அவனுடைய நாட்டத்தில் இருந்து நீங்களோ நானோ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதுவும் யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. ஏனென்றால் அவன் சர்வ வல்லமை படைத்த ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அப்ப உதவி தேடுவது யாரை கொண்டுதான்? அல்லாஹ்விடம் தான் உதவி தேடுவோம். அதுதான் நம்முடைய கொள்கை. இப்போ அவங்களுக்கு மாத்திரை தலைவலியை போக்குச்சுன்னா இல்லை. சுன்னத் வல் ஜமாத் நம்ம என்ன சொல்றோம்? மாத்திரை போக்கவில்லை. மாத்திரையின் மூலம் அல்லாஹ் போக்கினான். தாகத்தை தண்ணீர் தீர்க்கவில்லை. பசியை சாப்பாடு போக்கவில்லை. இதுதான் நம்முடைய சுன்னத் வல் ஜமாத் கொள்கை. அதாவது அனைத்தினுடைய அடிப்படை அது அல்லாஹு தஆலாவுடைய உதவி கொண்டுதான். இவைகள் எல்லாம் சபபுகள். மாத்திரை எனக்கு சபபு, தண்ணி எனக்கு சபபு, சாப்பாடு எனக்கு சபபு, உஸ்தாத் எனக்கு சபபு, அம்மா எனக்கு சபபு, அவுலியாக்கள் எனக்கு சபபு. இதுதான். மற்றபடி அவுலியாக்களுக்கும் அன்பியாக்களுக்கும் அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் கொடுக்காமல் சுயமாக ஆற்றல் இருக்கிறது என்று நம்பினால் அது ஷிர்க். சுயமாக அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை.
அல்லாஹ் தடுக்க நினைத்ததை கூட அவுலியாக்களால் கொடுக்க முடியும் என்று நினைக்க கூடாது என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அத்தனையும் நடக்கிறது. எனவே இந்த பிதாத்துவாதிகள், குழப்பவாதிகள் நம்மள போட்டு குழப்புவாங்க. நீங்க வந்து பாருங்க அல்லாஹ்ட்ட உதவி தேடுறேன்னு சொல்லிப்புட்டு, எல்லார்ட்டயும் உதவி தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தான் போய் எல்லார்ட்டயும் உதவி தேடுறான். இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், என்ன நீ அல்லாஹ்விடம் தானே உதவி தேடுவேன்னு சொல்ற? பின்ன எதுக்கு நீ தண்ணி குடிக்கிற? அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ்க்கு தாகம் தீர்க்க முடியாதா? அப்படின்னு நம்ம கேட்டா அவன்ட்ட பதில் இல்ல. அப்ப சொல்லுவோம் அது உலக விஷயம் அப்படிம்பாங்க. உலக விஷயத்துல சிறுக்கு செய்யலாம், மார்க்க விஷயத்துல சிறுக்கு செய்யக்கூடாதுன்னு ஒரு வகை இருக்குதோ? இப்படியும் கிடையாது. இவைகள் எல்லாம் தவறான விளக்கங்கள்ங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். அப்ப நம்முடைய அகீதா அது எதுவாக இருந்தாலும் அவனை கொண்டே நாங்கள் உதவி தேடுவோம். இதுதான் ஒரு சின்ன பிள்ளை மனசுல விதைக்க வேண்டிய அந்த விதை ஆழமான அவன் பசுமரத்து ஆணி போல அவனுடைய மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம். அவனையே வணங்குவேன். அவனை கொண்டே உதவி தேடுவேன். இந்த வார்த்தைகள் பதியலைன்னா ஸ்கூல்ல பிரேயர்ல அவன் கையெடுத்து கும்பிட்டுட்டு என்னெல்லாம் சொல்லித் தராங்களோ அத்தனையும் அவனும் சொல்லிட்டு இருப்பான். என்ன அவங்க சொல்றாங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. இந்த அளவிற்கு ஒரு இஸ்லாத்தினுடைய அல்லாஹுவை குறித்துள்ள அவனுடைய பண்புகளையும் அவருடைய சிபத்துகளை குறித்துள்ள அறிவில்லாமல் ஒரு சின்ன பிள்ளை வளர்ந்து வர்றான்னு சொன்னா அவருடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். சரிம்மா. அடுத்து பாருங்க, அவனை கொண்டே உதவி தேடுவேன். அவனாகிறவன் அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்றாங்க. அவனாகிறவன் ஆழத்துக்கு, ஆழம்னா என்ன? இந்த பிரபஞ்சம். அவன் அல்லாத எல்லாம், அல்லாஹ் அல்லாத எல்லாம். இந்த ஆழத்துக்கு ஒவ்வா வண்ணமானவன், ஒத்து போகாதவன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நீங்க மாதிரி என்ன மாதிரி நீள ஆழ அகலம் இருக்கக்கூடிய ஒரு உருவம், கை இருக்குது, கால் இருக்குது, மூக்கு இருக்குது, முழி இருக்குது, கண் இருக்குது. இவைகள் எல்லாம் தவறான வாதங்கள். அல்லாஹு தாலாவு இந்த ஆழத்துக்கு ஒத்து போகாதவன், ஒவ்வா வண்ணமானவன். ஏனென்றால் இவைகளை படைத்தவனே அவன் தான். ஒரு இடம் இல்லாம உங்களால இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இருக்கணும். ஒண்ணு பூமியில இருக்கணும், இல்ல மாடியில இருக்கணும், இல்லன்னா பிளேன்ல இருக்கணும், இல்ல வானத்துல மிதந்துட்டு ஹைஸ்லயாவது இருக்கணும். ஒண்ணு ஒரு மக்கான் தேவைப்படுது, இல்ல ஹைஸ் தேவைப்படுது. எதுவுமே இல்லாம ஒரு ஃபராது கூட இல்லாம நீங்க எப்படி இருக்க முடியும்? ஒரு இடம் தேவை. மனிதனுக்கு இடம் தேவை. அல்லாஹ்விற்கு இடம் தேவையா? கிடையாது. ஏன்? அவன் அந்த இடத்தையே படைத்தவன் அவன் தான். உங்களுக்கு எனக்கு ஒரு டைம்க்குள்ள இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த டைம்க்கு பின்னாடி தான் பிறக்கிறோம். அந்த டைம்க்கு முன்னாடி தான் இறக்குறோம்னு சொல்லி ஒரு வாழ்க்கை சூழல் நமக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா நேரத்தை படைத்தவன். இது சில பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, நம்ம சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா அல்லாஹ் எங்க இருக்கு? அல்லாஹ் வானத்துல இருக்கிறான். வானம் என்பது இடம். அந்த வானத்தை படைச்சவனே அவன் தானே. அந்த வானத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் எங்க இருந்தாங்கிற கேள்வியே தப்பு. ஏன்னா எங்கேங்கிற கேள்விக்கு பதில் என்னதான்? ஒரு இடம் தான். அந்த இடத்தையும் அவன் தான் படைச்சான். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு கேள்வி வந்தது. 1 கிலோ பஞ்சு, 1 கிலோ இரும்பு எது ரொம்ப வெயிட்டா இருக்கும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். 1 கிலோ பஞ்சு, 1 கிலோ இரும்பு எது வெயிட்டா இருக்கும்? பஞ்சா, இரும்பா? நல்லா யோசிங்க. பஞ்சா, இரும்பா? 1 கிலோல எது வெயிட்டா இருக்கும்? எல்லாரும் சொல்ற பதில் இரும்பு. ஆனா 1 கிலோன்னா 2மே 1 கிலோ தானேங்க. 1 கிலோ தான் பஞ்சு, 1 கிலோ தான் இரும்புன்னு சொன்னா 2 சமமா தானே இருக்கும். யோசிக்க மாட்டாங்க பிள்ளைங்க. அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. எங்க வீட்டு சேவல் உங்க வீட்ல வந்து முட்டை போட்டுருச்சு. இப்ப முட்டை யாருக்குடா சொந்தம்? உங்களுக்கு சொந்தமா? எங்களுக்கு சொந்தமா? சரி நீங்க சொல்லுங்க. இது நெறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எங்க வீட்டு சேவல் உங்க வீட்ல முட்டை போட்டுச்சுன்னா, முட்டை உங்களுக்கு சொந்தமா? எங்களுக்கு சொந்தமா? சேவல் முட்டையே போடாது. அதான் அதுக்கு பதில். அதே மாதிரி இப்படியும் கிரிட்டிக்கலா கேட்பாங்க. டேய், நீ ஒரு லூசுங்கிறது உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியாதா? இப்ப நான் உங்கள பார்த்து கேட்கிறேன். என்ன பதில் சொல்லுவீங்க? தெரியுமா? தெரியாதா? 2மே பதில் கிடையாது. ஏன்? நான் லூசே கிடையாது. கேள்வியே தப்பு. அந்த மாதிரி தான் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்ங்கிற கேள்வியே தப்பு. ஏன்? எங்கே என்ற அந்த இடத்தையே படைத்தவன் அவன் தான். அல் ஆன் கமா கான். அவன் இருந்தான், இருக்கிறான். அப்படியே இருக்கிறான். எந்தவித மாற்றங்களும், மாறுதல்களும் இல்லாமல், இடத்தின் பக்கம் தேவையாகாமல், இந்த உலகத்தின் பக்கம் தேவையாகாமல் அல்லாஹ் இருக்கிறான். எனவே அவன் வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு ஒரு இடத்தை குறிப்பாக்கி, அவனை வானத்துக்குள்ள அடக்கிறதுங்கிறது அது ஒரு முட்டாள்தனம். இது குஃபருடைய வாதமாகும். காரணம் யூசுப் அலியுல்லா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஜவாஹிருல் யகீனில் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா ஆழத்திற்கு உள்ளே இருக்கிறான், ஆழத்திற்கு வெளியே இருக்கிறான். அதாவது இந்த உலகத்திற்கு கேலக்சின்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு உள்ளே இருக்கிறான், பிரபஞ்சத்திற்கு வெளியே இருக்கிறான், பிரபஞ்சத்தோடு சேர்ந்து இருக்கிறான், பிரபஞ்சத்தை விட்டு பிரிந்திருக்கிறான், அல்லது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கிறான் என்பது குஃபுரா இருக்கும். இதெல்லாம் குஃபருடைய வாதங்கள். சிலர் அப்படியும் வாதம் வைக்கிறாங்க. இந்த இறைவன் இந்துக்களுடைய அத்வைத்த வாதம் அது. என்னது? இந்துக்களுக்கு ஒரு வாதம் இருக்குது. என்னன்னா
அவங்க ஏன் கல்ல வணங்குறாங்கன்னா, இறைவன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தோடு கரைந்து விட்டான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாதம் இருக்கு. அதனாலதான் மனுஷனையும் கும்பிடுறாங்க, மரத்தையும் கும்பிடுறாங்க, செத்தவனையும் கும்பிடுறாங்க, உயிரோடு இருக்கிறவனையும் கும்பிடுறாங்க, கல்லையும் கும்பிடுறாங்க, கட்டையும் கும்பிடுறாங்க. இவங்களுடைய வாதம் என்ன, இறைவன் இதோடு கலந்து விட்டான் அப்படிங்கிற வாதம் உங்களுக்கு. இது ஒரு முட்டாள்தனமான வாதம். இறைவன் கலந்து விட்டானா அப்ப நீங்க யாரு, நான் யாரு, எல்லாரும் இறைவனா? நீங்க இறைவனா? இறைவன் காலையில பல்லு விளக்காம இருக்கிறாரு. இறைவன் தூங்கி காலையில சுபு தொழுகாம இருக்கிறாரு. இறைவன் நீங்கன்னா நீங்க யார வணங்கணும்? நான் இறைவன், நான் யார வணங்கணும்? எல்லாத்தையும் பிடிச்சு இறைவனாக்குற வாதம். இது ஒரு முட்டாள்தனமான குஃப்ரியத்தான வாதம். எல்லாம் இறைவன். அல்லாஹ் இதில் கலந்து விட்டான். பரவி கிடக்கிறான். நாம் பார்ப்பதெல்லாம் அல்லாஹ் தான். நான் பார்க்கிறது யாரு? உங்களை. நீங்க யாரு பார்க்கிறது என்ன? நான் அல்லாவா? நீங்க அல்லாவா? இவைகள் போன்ற முட்டாள்தனமான வாதங்கள் இருக்கிறது. இது சுன்னத்துல் வல் ஜமாஅத்திற்கு முழுவதும் எதிரான வாதங்கள்ங்கிறத நம்ம விளங்கிக்கணும். சரி, அடுத்து பாருங்க, ஒருவனானவன். அப்ப பல கடவுள் கொள்கைங்கிறது தவறு. இன்ஷா அல்லாஹ் வேறு இடங்கள்ல நம்ம அதை விளக்குறோம். இங்க நம்ம அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரபு தமிழ்ல பாருங்க, ஒருவனானவன். அடுத்து ஹயாத்து, அறிவு, நாட்டம், சத்துவம், கேள்வி, பார்வை, திருவசனம் உள்ளவன். இப்ப அல்லாஹு தாலாவிற்கு இருக்கக்கூடிய பண்புகளை சொல்றாங்க. அவனுக்கு என்ன இருக்கு? ஹயாத், நிரந்தர நித்திய ஜீவியாக இருக்கிறான். நமக்கும் ஹயாத் இருக்குது. ஆனா எப்படிப்பட்ட ஹயாத்து? கொஞ்ச கால ஹயாத்து. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்களா? ஹயாத் இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல. இப்பதான் ஏதோ ஒரு பர்த் 2000, 2010, 2026 ஒரு குழந்தை பிறக்குது. ஹயாத்து வருது. திரும்ப அந்த ஹயாத்து இல்லாம போயிருது. ஆனா அல்லாஹு தாலாவிற்கு அப்படி இல்ல. நித்திய ஜீவி, நிரந்தரமானவன். அறிவு, அவன் முட்டாள் கிடையாது. அவன் தான் நம்மளையே படைச்சிருக்கான். அக்கல் அறிவையே படைச்சதே அவன் தானே. அறிவுள்ளவன். நாட்டம், அவனுக்கென்று முடிவுகள் நாட்டம் இருக்கும். சத்துவம், இந்த சத்துவம் கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் தமிழ்ல? சத்துவம் என்றால் வல்லமை, சக்தி. எழுதி வச்சுக்கோங்க. சத்துவம், சக்தி, வல்லமை. குதிரத்துங்கிற வார்த்தைக்கு அரபு தமிழ்ல சத்துவம்னு போடுவாங்க. சத்துவம். கேள்வி, கேள்வினா என்னது? காதுல கேட்கறது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அத கேள்வி செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதால கேட்கிற இந்த செவி வழி கேட்கக்கூடியத கேள்வி. கேள்வினா கொஸ்டின் ஒரு அர்த்தம் இருக்குது. கரெக்ட் தான் நீங்க நினைக்கிறது. கொஸ்டின் ஒரு அர்த்தம் இருக்குது. காதுல கேட்கறதுக்கும் கேள்வின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? அப்ப காதுங்கன்னா இப்ப நமக்கு தான் அந்த காது தேவை. அல்லாஹுக்கு என்ன தேவையில்லை என்றால் அல்லாஹு தாலா ஆழத்துக்கு ஒவ்வா வண்ணமானவன். நீங்க அங்க போயிடணும். இந்த உலகத்தோடு ஒத்து போகாதவன். நமக்கு காது இருந்தாதான் கேட்க முடியும். காது இல்லைன்னா கேட்க முடியாது. கண் இருந்தாதான் பார்க்க முடியும். கண் இல்லைன்னா பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம தேவைகள் இருக்குது. சபபுகள் பக்கம் தேவையாகிறோம். கண் இல்லாம கண்ணை முடிக்கிட்டு பார்க்க முடியுமா? வாயை முடிக்கிட்டு பேச முடியுமா? காதை முடிக்கிட்டு கேட்காம இருக்க முடியுமா? பல பிரச்சனைகள் இருக்குது. நாம் தேவை உடையவர்கள். அல்லாஹு தஆலாக்கு என்ன கிடையாது? எந்தவித தேவையும் கிடையாது. எல்லாமே எல்லாமே அல்லாஹ்கிட்ட தேவையா இருக்குது. நாம் அல்லாஹ்வோடு தேவையாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் யாரோடும் தேவையாக இல்லை. சரிங்க. அறிவு, நாட்டம், சத்துவம், கேள்வி, பார்வை, பார்க்கக்கூடியவன். ஆனால் நமக்கு கண்ணு தேவை. அல்லாஹ் தஆலாக்கு கண்ணு தேவை அப்படின்னு சொல்றது குஃப்ரு. அவன் தேவையற்றவன். அவனுக்கு என்ன இருக்குது? பார்வை இருக்கிறது. திருவசனம் உள்ளவன். திருவசனம் சொன்னா பேச்சு. பேச்சு இருக்குது இல்லையா? இப்ப நம்முடைய பேச்சுங்கிறது ஒரு எழுத்துக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும். தி, ரு, வ, ச, ந, மு, ல, வ, இன். ஒரு எழுத்துக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும். சப்தம் வரும். ஒரு மொழி இருக்குது. இவைகளை விட்டும் அப்பாற்பட்டவன். அதுதான் இறைவனுடைய பண்பு. ஒரு எழுத்துக்கு அடுத்து இன்னொரு எழுத்து உருவாகுதல், சப்தம் உருவாகுதல், தொனி உருவாகுதல், அதே மாதிரி ஒரு டியூனோ, ஒரு டோனோ, ஒரு ஸ்லாங்கோ, ஒரு லாங்குவேஜோ, இவைகளை விட்டும் அப்பாற்பட்டவன் அல்லாஹு தாலா. ஆனாலும் அவனுக்கு என்ன இருக்கிறது? பேச்சு இருக்கிறது. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பெரிய பாடங்களை நம்ம விளங்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா தாராளமா அல்லாஹ்வை குறித்துள்ள சந்தேகங்களை நீங்க என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி தரேன். சகலத்தையும் இருக்கா? சகலத்தையும் உண்டாக்குறவன், அனைத்தையும் உண்டாக்குறவன் யாருதான்? அல்லாஹுதான். அதுல நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அவன் தன்னை கொண்டு நிலைப்பாடானவன். அவன் காய்மும் பினப்சிஹி, யாரின் பக்கம் சார்ந்தில்லை, எதின் பக்கமும் தேவையில்லை. அல்லாஹு தாலா அவனை கொண்டு நிலைப்பாடா இருக்கிறான். ஆனால் ஆலம், இந்த பிரபஞ்சம் அவனை கொண்டு நிலைப்பாடா இருக்குது. இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜுசுவுகள் எல்லாமே ஏதாவது சுயமா இருக்க முடியுமா? நீங்க சுயமா இருக்க முடியுமா? சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், காத்து வேணும், ரத்தம் வேணும், உயிர் வேணும், எவ்வளவு தேவைகள் இருக்கு. ஆனால் அல்லாஹு தாலாவிற்கு எந்தவித தேவைகளும் கிடையாது. அவன் தன்னை கொண்டு நிலைப்பாடானவன். இந்த பிரபஞ்சம், இந்த ஆழம் அவனை கொண்டு நிலைப்பாடா இருக்கிறது. ஆழத்தில் எந்த வஸ்து அவன்
அறிவு, நாட்டம், சத்துவத்தை விட்டும் புறப்படாது, வெளியே போகாது. இந்த உலகத்துல பிரபஞ்சத்தில் உள்ள எதுவா இருந்தாலும் சரி, கல்லு, மட்டை, கட்டை, சிறு எறும்பு, பெரிய யானை, நீங்க, நானு, உங்க அத்தா, எங்க அத்தா, நம்முடைய முன்னோர்கள், யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆழத்துக்கும் எந்த ஒரு ஜுசுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய அறிவை விட்டும் அது வெளியே போகாது. அவருடைய நாட்டத்தை விட்டும், அவருடைய சக்தியை விட்டும், வல்லமையை விட்டும் அது என்னாகாது, வெளியே போகாது. புறப்படாதுன்னா என்னது, ஹாரிஜ் ஆகாது, வெளியே போகாது. எனவே ஆனதால் பாருங்க, ஷேக் யூசுப் அலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய முதலாவது உபதேசம் எப்பயுமே எனக்கு தோணும். ஆனதால் இப்ப எல்லாம் சொல்லியாச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு நாயன் இல்லை. ஏன், என்ன, எப்படி, அவனுடைய பண்புகள் என்ன, எல்லாம் சொல்லியாச்சு. இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோரையும், நம்ம எல்லாம் நினைச்சாங்க பிறந்தோம், நீங்க நினைச்சா பிறந்தீங்க, நீங்க பிறக்கணும்னு இல்ல, அல்லாஹ் படைச்சிருக்கான். உங்க இதயத்தை 2 செகண்ட் நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. காதை அடைக்காம நான் பேசுறது உங்களால கேட்காம இருக்க முடியுமா? முடியாது. தொண்டை கீழே இறங்கிருச்சுன்னா கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ரத்த ஓட்டம் உங்க நீங்களா போட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது, தமனிகள் வழியாகவும் சிறைகள் வழியாகவும் பம்ப் ஆயிட்டு இருக்குதே, பல்புல இந்த இருதயத்துல இருந்து ரத்தங்கள் நாளங்களுக்கு போகுதே, இல்ல நீங்க உட்காந்து ஒர்க் பண்றீங்களா, நாங்க உட்காந்து ஒர்க் பண்றோமா? உங்களுடைய மூக்கு இப்படி இருக்கணும், உங்க அக்காவும் அம்மாவும் சேர்ந்து எடுத்த முடிவா? உங்க கண் இப்படி இருக்கணும், அம்மாவை வச்சு எழுதி வச்ச முடிவா? காது இப்படி இருக்கணும், குடும்பத்தினர்கள் சொந்தக்காரங்க சேர்ந்து வச்ச முடிவா? கிடையாது. நம்மை மிஞ்சிய ஒரு இறைவன், நம்மை மிஞ்சிய ஒரு வல்லமை பொருந்திய சர்வநாயன், சர்வத்தையும் படைத்து அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியைத்தான், அந்த வல்லமை பொருந்திய இறைவனைத்தான் நாம் அல்லாஹ் என்று சொல்கிறோம். அந்த இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஆனதால் தேட்டமும் நாட்டமும் அவனாகவே இருக்க வேணும். ஷேக் யூசுப் அலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு வழங்கக்கூடிய முதலாவது உபதேசம், நம்முடைய நாட்டம் அல்லாஹுவாக இருக்க வேண்டும். நம்முடைய தேட்டம், நம்முடைய தேடுதல் முழுக்க முழுக்க அவனாகவே இருக்க வேண்டும், வேறு யாராகவும் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் தேட வேண்டும். அவன் அல்லாதவருடைய பொருத்தத்தை நாம் தேடுவது முட்டாள்தனம். நாம் எதற்காக படிக்கிறோம், எதற்காக பாடம் நடத்துகிறோம், எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம், எதற்காக இபாதத்துகள் செய்கிறோம், எல்லாம் இறைவனுக்காக இருக்க வேண்டும். இந்த நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஒளியா. நான் இன்னும் அடையலை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நிலைகளை அடையக்கூடிய தோஃபிக்கை நம் அனைவருக்கும் வழங்கட்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கட்டும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கு வழங்கட்டும். அல்லாஹுவுக்கு இபாதத்து செய்யறதுங்கிறது அது ஹிதுமத்துங்க, அது சேவை. இப்போ உங்களுடைய உஸ்தாத் ஒரு பல வருஷம் உங்களுக்கு ஓதி கொடுத்த ஒரு உஸ்தாத் உங்க ஊருக்கு வந்தா நீங்க எவ்வளவு ஹிதுமத் செய்வீங்க அவங்களுக்கு? உங்க வாப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மாக்கு எவ்வளவு சேவைகள் செய்வீங்க? உங்களுக்கு பிடித்த நண்பர் இருக்கிறாரு, எவ்வளவு சேவைகள் செய்வீங்க? ரொம்ப நல்ல உத்தமரான ஒரு மனிதர் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சுச்ச, இவனை மாதிரி ஒரு நல்லவனே கிடையாதுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரியவங்க இருக்காங்க, எவ்வளவு சேவைகள் செய்வீங்க? இவங்களுக்கு எல்லாம் ஹிதுமத்துகள், பணிவிடைகள், சேவைகள் செய்யக்கூடிய நாம் ஒரு அடிமை, என்னை படைத்த இறைவன், அந்த அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய சேவை அல்லாஹ்வுக்கு இருக்கு. அதுதான் இபாதத்து. நம்முடைய தொழுகைகள் என்பது நம்ம செய்யக்கூடிய ஹிதுமத்து. அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய ஹிதுமத்து, பணிவிடை. அவன் ரப்பு, நான் அபுது, அடிமை என்ற எண்ணம் நமக்கு வந்தால்தான் நம்முடைய தொழுகைகள், நம்முடைய வாழ்க்கைகள் அனைத்தும் சரியாகும். எனவே இப்படி சர்வ வல்லமை படைத்த நாயனான அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய, அவன்தான் நம்முடைய நாட்டமாகவும் தேட்டமாகவும் இருக்க வேண்டும். அவன் அல்லாத எந்த ஒன்றின் மீதும் நாம் நம்முடைய சிந்தனையை செலுத்துவது நமக்கு ஆபத்தாகத்தான் அமையும். அது நம்முடைய அமல்கள் இல்லாமல் ஆகுவதற்கான வழிகளாக ஆகிவிடும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுவிற்காக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சரி, நம்ம இன்னைக்கு உள்ள பாடத்தை இன்னொரு தடவை வாசி இந்த பாடத்தை நிறைவுபடுத்துவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொல்லுங்க. அவனையே வணங்குவேன், அவனை கொண்டே உதவி தேடுவேன், அவனாகிறவன் காலத்துக்கு ஒவ்வா வண்ணமானவன், ஒருவனானவன், ஹயாத்து, அறிவு, நாட்டம், சத்துவம், கேள்வி, பார்வை, திருவசனம் உள்ளவன், சகலத்தையும் உண்டாக்குறவன், அவன் தன்னை கொண்டு நிலைப்பாடானவன், ஆலம் அவனை கொண்டு நிலைப்பாடா இருக்குது, ஆழத்தில்
எந்த வஸ்தும், வஸ்துனா பொருள், அவன் அறிவு, நாட்டம், சத்துவத்தை விட்டும் புறப்படாது. ஆனதால் தேட்டமும் நாட்டமும் அவனாகவே இருக்க வேணும். சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க தொடக்கத்துல இருந்து இதுவரைக்கும் எனக்கு வாசிச்சு ஒரு ஆடியோ அனுப்பணும். இந்த புது வார்த்தைகள் வஸ்துங்கிற வார்த்தை இருக்குது. அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் சத்துவங்கிற வார்த்தைகள் சொல்லியிருக்கிறோம். எது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத புதிய வார்த்தைகள் இருக்குதோ அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஒத்த வார்த்தைகளுடைய அந்த வரிசையில எழுதி அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேற வேற கிதாபுகள் நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க முத்தானா செய்யும் பொழுது நீங்க அதை படிக்கிறப்போ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய இல்மில் பரக்கத் செய்யட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.